ஹலோ கைஸ், ஹேண்ட்ஸம் கைஸ்னு 2024 வந்த ஒரு காமெடி மூவி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பெருசாக இந்த படத்தில் என்ன சொல்கிறது, காமெடிக்கு பஞ்சமே இல்லை. கண்டென்ட்டோட காமெடிக்கு அன்லிமிட்டட். நீங்கள் வயிறு குழுங்க சிரிக்கலாம். சரி வாங்க, ரொம்ப நேரம் பேசாமல் ஒன்லைனில் சொல்லாமல் ஸ்ட்ரைட்டாக படத்துக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஆரம்பத்தில் இதோ கையில் நாய்க்குட்டியை வச்சுக்கிட்டு பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கானே, இவன் தான் தம்பிக்காரன். கூட கேப்பை போட்டுட்டு அமைதியா இருக்காங்க, அவன் தான் அண்ணன். இவங்க ரெண்டு பேரும் வண்டி எடுத்துட்டு வேற எங்கேயும் இல்லை, இவங்க புதுசாக ஒரு வீடு வாங்கியிருக்காங்க. அந்த வீட்டுக்கு தேவையான சில எக்யூப்மெண்ட் தேவைன்னு அங்க இருக்க ஒரு கடை ஓரமா வண்டியை நிறுத்திற கடைக்குள்ள போயிடறாங்க. அங்க பார்த்தா ஹீரோனியும் அவங்களோட கேங்க காட்டுறாங்க. ஹீரோனியும் அவன் ஃப்ரெண்டு என்ன பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்கும் போது பார்த்தா அங்க குட்டியா கியூட்டா ஒரு குட்டி நாய் பார்த்தது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது. அது பார்த்தா நம்ம தம்பிக்காரனோட நாய். அதை போய் இவங்க கொஞ்சிக்கிட்டு இருக்க நம்ம தம்பிக்காரனுக்கு ஒரு ஆசை, ஆஹா அழகான பொண்ணு இவட்ட பேசி ஃப்ரெண்ட் ஆயிடலான்னு சொல்லிட்டு கையில் ஐஸ்கிரீமோட அப்படியே எங்க எங்க அப்படின்னு கூப்பிட அந்த பொண்ணு ஆஹா யாரா இவன் இவ்வளோ பயங்கரமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி இந்த பொண்ணு பயத்தில் என்ன பண்றா, இடிச்சு ஐஸ்கிரீம் கீழே விழுந்துருது. அந்த தம்பிக்காரன் மூஞ்சி மாறி போயிருச்சு. என்னதான் நம்ம தம்பி உடலளவில் பலசாலி இருந்தாலும் மனதளவில் ஒரு குழந்தை மனசுக்காரன். தன்னை பார்த்து அந்த பொண்ணு பயப்படுறதும் அந்த ஐஸ்கிரீம் கீழே தட்டி விட்டதும் பிடிக்கலையா. இவனுங்க என்ன பண்றாங்க, தம்பிக்காரனை போட்டு பயமுறுத்தி மிரட்டிக்கிட்டு இருக்க. அந்த நேரம் அண்ணன் அமைதியா வருவான், கையில கத்தி கோடாரி சோல்டர்ல இதெல்லாம் பார்த்துட்டு கப்பு சிப்புன்னு ஆயிடுறானுங்க. ஹீரோனியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அமைதியாகிட்டு எதுக்கடா வம்புன்னு சொல்லி இந்த இடத்த விட்டு அமைதியாக போயிடுறானுங்க. அப்படி நம்ம அண்ணன் தம்பிகளை பற்றி பேசிகிட்டே போயிட்டுருக்க போகிற வழியை டிரைவர் என்ன பண்ணுறான், ஆட்டை அடிச்சு தூக்கிறான். அதையும் ஒன்றும் பண்ணு பெருசாக கண்டுக்காம வண்டி எடுத்துகிட்டு அவன்பாடு போயிட்டு இருக்க. அதே வழியில் நான் அண்ணன் தம்பிங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஆடு பார்க்க பாவமாக இருக்குது, அதுக்கு நல்லபடி ஒரு அடக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு அதை தூக்கி வண்டியில் வச்சு ஏற்றிட்டு இவனுக்கு பாட்டு வண்டியை கிளப்பிட்டு போயிட்டானுங்க. அப்போ போகிற வழியில் அண்ணன் தம்பியும் ஒரு ஆசை எடுப்புறாங்க, நம்ம ஒரு கனவு வீட்டுக்குள்ளே போக போகிறோம், எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஆசாசியாக அங்கே புரோக்கர் கிட்ட போய் நின்னா, இதுதான் வீடு. என்னது யோ என்னையா நீ ஏமாத்துறீங்க பாரியா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை ஃபோட்டோ காட்டுவான். எங்க இது அந்த வீடு தாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது கதவை உடஞ்சி டொம்முன்னு கீழே விழுமா. பாருங்க வீடே நம்மளை கூப்பிடுது. அடப்படுவாவே ஏட்டா இப்படி வைத்தறிச்சல் கிளப்புறேன்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு சம்மக்கம். ஆனால் தம்பி சிரிச்சுக்கிட்டு நமக்கு ஒரு சொந்த வீடு கிடச்சிருச்சுன்னு சொல்லி ஒரு சந்தோஷமாக சிரிக்க, இந்த வீடு இத்து போன வீடுறா, எவ்வளோ இடிச்சு தள்ள வேண்டிய வீடுறா, மட்டி வீடுறா, இதுக்கு போய் ஏன்டா தம்பி சந்தோஷப்படுறேன்னு சொல்லி தம்பிகிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அவன் ஒத்த காலம் நின்ட்டான் தம்பி, கண்டிப்பாக இந்த வீடு தான் நமக்கு வேணும், காட்டுக்குள்ளே நல்ல இடம் ஜம்முன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி பேச, சரி தம்பியோட ஆசை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அண்ணனா ஓகே இந்த வீட்டை வாங்கிடலாம் சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே அண்ணன் போக போக கடுப்பாகுது. அவன் ஒரு பக்கம் கேப்பை தூக்கி மாட்டி வைக்கிறான், அதுக்கு பழக அப்படியே அந்த தூண் மாதிரி இருக்குது உடஞ்சி சட்டுன்னு ஒரு ஆணி வந்து மூஞ்சில இறங்க வர தம்பி தான் அண்ணா அப்படின்னு சொல்லி காப்பாத்திற. ஏண்டா இந்த வீட்டுக்கடா ஆசைப்பட்ட, இருக்கிற காசெல்லாம் சேர்த்து கொடுத்து இப்போ என் உசுறு போகிற மாதிரி ஆக்குது. அண்ணன் பாட்டு புலம்பிட்டு இருக்கா. தம்பி எந்திரிச்சுன்ட்டு அண்ணா முதல்ல நல்ல ஒரு பங்குதியரை கூப்பிட்டு இந்த வீட்டுக்கெல்லாம் புதுசாக இந்த சுண்டை பாலை பொங்க வைப்பாங்க தெரியுமா, பால் பொங்க வைக்கணும்னு சொல்லுவாங்க புது வீட்டுக்கு போனால். அது என்ன எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணணும்னா அப்படின்னு சொல்லுவானா, ஏது இடிச்சு தலைவருடைய வீட்டுக்கு போய் இது பண்ணணுமா சொல்லி அண்ணன் செம்ம கோவப்படுறான். அப்புறம்னா சரி தம்பி எதுவும் பேசாமல் அந்த இடத்துல பார்த்து பேட்ச் ஒர்க் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்கான். அப்போ எப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோனியோட கேங்கை கட்டுறாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னா, ஹீரோனி கிட்ட ஒருத்தர் ஃபிளேட் பண்ணுறான். அது ஹீரோனிக்கு அவனை பிடிச்சிருக்கு, அவங்க ஃபிளேட் பண்ணி பேசிட்டு இருக்க. அப்போ ஒரு பழங்காலத்துக்கு அதே சொல்றான், என்னன்னா இந்த மாதிரி ஒரு சர்ச் ஃபாதர் இருந்தாரு, அவர் வந்து ஒரு சாத்தானை கஷ்டப்பட்டு அடைக்கணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். அவர் என்ன பண்ணாரு, சாத்தானே ஓடிப்போன்னு பேசிட்டு இருக்கும்போது இந்த வட்டத்துக்குள்ள யாரும் வந்துடாதீங்க, அப்படி வந்தீங்கன்னா ஆபத்தா போயின்னு சொல்லிட்டு அதை மீறி ஒரு தற்கொலை காலை தூக்கி வச்சிடறான். அவ்வளவுதான், டக்குன்னு என்ன ஆகுது, சாத்தான் என்ன பண்ணுது, அதோட பவரை யூஸ் பண்ணி நெத்தில வச்சு இந்த சிலுவையை பறக்கோட அதை நேரா போய் காலை வச்சாலும் அவனை எதுவும் பண்ணல, பின்னாடி இருந்தவனை ஒரே அடி செத்து போயிடறான். அந்த பிளாஷ்பேக் கேட்க என்னது இப்படி நடந்துச்சா, என்ன வியடா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு அதை விட வியடா இன்னொன்னு சொல்றாங்க, $10,000 கொடுத்து இந்த பேப்பர் வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லி இதை இந்த எல்கேஜி குழந்தைங்க கிறுக்கி வச்ச மாதிரி ஒரு டிராயிங் அதை கொடுத்து இது இருந்தா போதும் பேய்ங்க எதுவும் என்ன அண்டாது, இது இருந்தா அண்டாதா நம்பிட்டாண்டே அப்படின்ற மாதிரி தான் அவள் இருக்கா. அப்புறம் சரின்னு அவன் என்ன பண்றா, வாஷ் பண்ணலாம் ஃபேஸை வாஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்கிருந்து அவள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்கா. அப்போ இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, பேசிகிட்டு இருக்கானுங்க. இவனும் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அவளுக்கு கேட்குது, அந்த ரூம் வரைக்கும் கேட்குது. என்ன பேசுகிறானுங்கன்னா, என்ன நீ ஹீரோனியை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி பேச, யார் லவ் பண்ணுறா, இருக்கிற வரைக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுத்த வேண்டியதான் ஜாலியாக, நான் அமெரிக்கா அப்படி பறந்து போயிடுவேன், இவெல்லாம் யார், இவளை விட அழகான பொண்ணுங்களாம் கிடைக்கும் சொல்லி அவன் பேசுறதெல்லாம் ஹீரோனி கேட்டுற. அவ்வளோ என்ன பண்ணுறா, செம்ம கடுப்பு. இதில் என்ன பண்ணுறா, இங்கேருந்து விறுவிறுன்னு கிளம்பிடுறாங்களாம், இருக்க முடியாது, கடுப்பாகுது, இவனுங்க பேசுறதுனால தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் தன்னுடைய ஃப்ரெண்டை கூப்பிட்றா. அவள் பார்த்தா அவள் பாய் ஃப்ரெண்ட் கூட ஜாலியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல படுத்துக்கிட்டு இருக்க. நம்ம பையன் அப்படியே வரா, சே வாழ்க்கையே சரியில்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷனில் இருக்கா. அப்போது இங்கே இவங்க பேசிகிட்டு இருக்க அந்த இடத்துல அண்ணன் தம்பிங்க தூண்டில போட்டு பல மணி நேரமாக காத்திருக்கானுங்க, மீனே கிடைக்கல. விருத்து போய் என்னடா இது தம்பி நீ சொன்ன ஸ்பாட்டுக்கு வந்து மீனே கிடைக்கலன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. அப்போ பார்த்தா அது பொண்ணு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு திரும்பி பார்க்குறா, அந்த இடத்துல பார்த்தா அண்ணன் தம்பிங்க யாரா இவனுங்க மீனை பிடிக்க சொன்னால் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பிடிச்சிட்டு இருக்காங்களே சொல்லி அந்த பொண்ணை வீடாக பார்த்துட்டு இருக்க. அப்போ அங்கே இருக்க ஒரு கல் மேலே காலை வச்சு வலி கடிச்சு தண்ணிக்குள்ளே விழுந்துடுறான்.
தொம்முன்னு ஒரு சத்தம். அவ்வளோதான். அங்கே ஃப்ரெண்டுக்கு கேட்டுருது, என்ன ஒரு சத்தம்னு சொல்லிட்டு வெட்டி பார்த்துட்டு இருக்க. அண்ணன் தம்பியும் ஐயையோ பொண்ணு உள்ள விழுந்துட்டா, ஐயையோ பொண்ணு உள்ள விழுந்துட்டா, எப்படியா காப்பாற்ற சொல்லி அண்ணன் தண்ணிக்குள்ளே குதிச்சு அப்படியே மாசம் இப்படி வரான். எப்படியோ பொண்ணை காப்பாற்றியாச்சுன்னு சொல்லிட்டு வயிற்ற போட்டு இவன் அமுக்க மூஞ்சை தட்டுறான். ஏம்மா எந்திரி, ஏம்மா எந்திரி, ஏம்மா எந்திரின்னு. ரொம்ப நேரம் ஆகி அந்த பொண்ணு எந்திரிக்கல. அவ்வளோதான், கொலை கேஸ் ஆக போகுதுன்னு சொல்லி இவங்க பதறிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பொண்ணு கண்ணை திறக்கிறா. ஒரு வழியாக எதிர்ச்சியா அப்படின்னு சொல்லி க்ளோஸ் அப்பில் ஃபேஸை காட்ட 2 பேரும் க்ளோஸ் அப்பில் இருக்கிறத பார்த்துட்டு ஐயோ இவனுங்க எதை கற்பழிக்க பார்க்குறாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு எகிற. அவ்வளோதான், அண்ணனுக்கு ஒரு அடி, தம்பிக்கு ஒரு அடி அடிச்சுட்டு ஓடின வேகத்துக்கு திரும்ப பழையபடி ரிட்டர். ஐயோ அவன் ரிட்டர் வரா, ஓரன்னு சொல்லி இவனுக்கு 2 பேர் விளையிற. அவ்வளோ வேகமாக போனவன் மறுபடியும் புதருக்குள்ளே காலேஜ் தொப்புக்கண்ணி கீழே வந்து மயக்கம் போட்டுறா. அண்ணன் தம்பி யோசிக்கிறாங்க, காப்பாற்றலாமா வேணாமா, வாங்கின அடியே வழி தாங்க முடியல, மறுபடியும் வாங்கணுமா அப்படி யோசிக்க. தம்பி தான் நான் இந்த பாவனா அந்த பொண்ணு நான் காப்பாற்றணும்னா, சரி தம்பி நீ இவ்வளோ சொல்கிற வா போகலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போகிறானுங்க. அப்போ தூரத்தில் ஃப்ரெண்டு பார்க்குறா, ஐயோ அவனுங்க 2 பேர் கிட்னாப் பண்ணிட்டானுங்க, என் ஃப்ரெண்டை நம்ம தான் காப்பாற்றன்னு சொல்லி இந்த விஷயத்த ஹீரோனுடைய கேங் கிட்ட போய் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவளை காணோம், தூக்கிட்டு போயிட்டாங்க, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியாங்கன்னு சொல்ல. அப்போ அந்த பையனை பாக்கெட்டை செக் பண்ணி பார்க்குறான். ஐயோ ஃபோன் என்ட்டு இல்லை, ஹீரோனியோட ஜெர்கின்குள்ளே தான் அது இருக்குது, எப்படியாச்சும் அவளை கண்டுபிடிச்சாகணும், ஏன்னா அந்த ஃபோனில் வேற அப்படின்னு சொல்லும் போதான் என்னென்ன அது யார் ஃபோன் இது, சேம் பப்பி சேம் சொல்லி அந்த பையனோட ஃபோனை நோட்டி பார்த்துட்டு இருக்கானுங்க. ஹீரோனியும் மறுபடியும் நம்மளை பிடிச்சி அடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை வண்டி பின்னாடி போட்டுட்டு இவனுங்களும் வண்டியை கலப்பலான்னு ட்ரை பண்ணுறானுங்க. வண்டி நகரவே மாட்டேங்குது. சரின்னு தம்பிக்காரன் தான் முட்டி மோதி தள்ளிக்கிட்டு இருக்க. அந்த பக்கம் ஃப்ரெண்டும் எப்படியாச்சும் அவள் வரலாம், அவள் செத்தா கூட எனக்கு பரவாயில்ல, எனக்கு ஃபோன் வேணும் நண்பா அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் அனுப்புறான், போலீஸ்காரன் அப்படியே கூட்டி வந்துருன்னு சொல்லிட்டு இவனுங்க அவங்க ஏரியாவை அவங்க எங்கே தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்லி போயிட்டு இருக்கானுங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ கேங்கோட அதாவது அண்ணன் தம்பிகளோட வீட்டை காமிச்சா அதில் ஹீரோன் இப்போ தான் கண்ணு முழிக்கிறா. அப்பாடா நல்லா நிம்மதியான தூக்கம். அப்போது அவளை ரோல் பண்ணி வச்சிருக்கதை பார்த்துட்டு ஐயோ யாரா வீடுன்னு சொல்லிட்டு அவளை கஷ்டப்பட்டு முட்டி மோதி எந்திரிச்சு வந்து பார்க்குறா. ஜன்னல் வெளியே பார்த்தா அண்ணா வெளியே நடந்து போயிட்டுருக்கு. ஐயோ இவனுங்க தப்பிச்சாவன்னு சொல்லிட்டு இவ்வளோ ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு அந்த ஜெர்க்கின் எடுத்து போட்டுட்டு பாட்டு வேக வேகமாக எடுத்துட்டு கிளம்புன்னு நினைக்கிறா. பார்த்தா தம்பிக்கிறேன் அவன் ஏதோ ரோஸ்டர் ஃபயர் ஃப்ளேம் த்ரோயர் வச்சுக்கிட்டு ஏதோ சமைக்கிறேன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்க. இந்த பொண்ணுக்கு பார்க்கும்போது எப்படி தோணுது, ஐயோ கொடுறானுங்க என்னமோ பண்ணுறானுங்கன்னு சொல்லி பயப்பட. அவனும் சே இந்த கேஸ் தட்டுப்பாடு வந்தாலே இதாயம் பிரச்சனை, ரோஸ்டரை வச்சு வறுக்கணுமா அப்படின்னு சொல்லி அவன் பாட்டு ரொம்ப ஒரு மாதிரி காலையில் வறுத்துக்கிட்டு இருக்க. இவ்வளோ எப்படியாச்சும் தப்பிக்கணும், அவனுக்கு தெரியாமல் தப்பிக்கணும்னு சொல்லி அப்படி குனிஞ்சி வளைஞ்சி தப்பிச்சு போயிட்டு இருக்க. கரெக்டாக கதவை கிட்ட வந்து அண்ணன் எங்கே போகிற அப்படி சொல்ல. அவ்வளோதான் இவளுக்கு பொண்ணுக்கு பதறா. கையில் வேற ஒரு கம்பியை தூக்கிட்டு வந்துருப்பாளா, அதை தூக்கி வச்சு சத்துன்னு ஒரு அடி. தம்பியும் ஏதோ சத்தம் கேட்டுச்சு, என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்க அண்ணனா ஐயோ அப்படின்னு சொல்லி பதறான். நல்ல வேலை மேலே மரக்கட்டை இருந்தெல்லாம் அதில் அந்த கம்பி சொறி அண்ணனா ஒரு நிமிஷம் அள்ளு விட்டுருது. தம்பியும் அண்ணா அந்த பொண்ணு எந்திரிச்சிட்டாளா கேட்க விட்ட கேள்வியாடுது. அண்ணனை விசாரிப்பையா. அவ்வளோதான் இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு அந்த பொண்ணு பதறிட்டு போய் என்ன விட்டுருங்கன்னு சொல்லி தூணை பிடிச்சிக்கிட்டு நம்ம சூரிய சொல்லுவானே அண்ணா விட்டுருங்கன்னு அந்த மாதிரி அவன் கத்திக்கிட்டு இருக்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த இவனுங்க 2 பேரும் யோசிக்கிறாங்க, நாங்கள் என்ன பண்ண போகிறோம், என்ன நடக்குது அப்படி சொல்லிட்டு அப்புறம் தான் அந்த பொண்ணை உட்கார வச்சு இவனுங்க எல்லாத்தையும் விசாரிச்சு சொல்கிறானுங்க, நாங்கள் அப்படிப்பட்டவங்களாம் இல்லை, பார்க்க தான் கொடூரமாக இருப்போம் ஆனால் சாஃப்டானவங்க சொல்லிட்டு எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்க. அண்ணனுக்கு தான் வெளியே போகும்போது அந்த பொண்ணை பார்க்குறான், அந்த கம்பியை பார்க்குறான். விட்டுருந்தா அண்ணனோட மண்டையை பொழந்திருப்பான். அந்த பொண்ணுக்கிட்ட உட்காந்து தம்பி விசாரித்து பேசிகிட்டு இருக்கானா. இதில் அண்ணனையும் பொறுத்து பார்ப்பான். அப்போ சொல்லுவான் பாரு தம்பி, என் ஃபோன் நம்பர் வாங்கிக்கோங்க, உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி விசாரிப்பானா. நிறுத்துடா, விட்டுருந்தா கபாலத்தை பொறுத்து கபால மோச்சம் கொடுத்துருப்பாடா எனக்கு, அவகிட்ட உட்காந்து விசாரிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி அண்ணன் கோவப்பட. அந்த பொண்ணும் இல்லைங்க அது ஜஸ்ட் ஆக்சிடென்ட், விட்டுருந்தா மண்டா 2 போயிருக்கும் உனக்கு ஆக்சிடென்ட்டான்னு சொல்லி அண்ணன் கோவத்தில் கத்திட்டு அந்த இடத்துல போயிடுறான். அப்போ ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு வழியா மச்சான் இதான் லாஸ்ட் வீடு, இதை நம்ம செக் பண்ண கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லி பேச. அப்போது சொடபுட்டி நீ தான் போய் செக் பண்ணி ஆகணும். என்னது நானா, நீ தானே நம்ம கேங்களே தைரியமான ஆள், போய் பாடுறான்னு சொல்லி அவனை கோத்துட்டு அனுப்பிடுற. அவனும் பொறுமையாக வந்து பார்க்குறான், ஹீரோனியை பார்த்துறான். ஹீரோனியும் தம்பிக்காரனும் அடிச்சுக்கிறாங்க. இல்லை நான் தான் சொல்லிட்டு. ஆனால் இவன் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது அட கொடுறீங்களா அவளை என்னடா பண்ணுறீங்கன்னு சொல்லி இவன் பாவமாக பார்க்க உள்ளுக்குள்ளே பார்த்தா 2 பேரும் பாத்திரம் கழுவுறதுக்கு போய் அடிச்சுப்பானுங்க. அப்போ சரி என்ன இவன் இங்கே இருக்கா, அப்போ இவங்க அண்ணன் எங்கே பார்த்தா அவன் பாட்டு வர்றப்போ கோவத்தோட மரத்தை வெட்டிகிட்டு இருப்பான், ஏன்னா ஹீரோனி பண்ண வேலையினால. இவனும் ஐயோ இவன் பார்க்கக்கூடாது, இவன் பார்க்காத நேரத்தில் மிஸ்கே போய் உள்ளே போயாகணும்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருக்க. அவன் அறுத்திருந்த மரத்துக்குள்ளே ஏதோ தேன் கூடு மாதிரி இருந்திருக்கும் உங்களுக்கு, அப்படியே தேன் பிடிச்சலாம் வர. ஐயோ இல்லை காப்பாற்றுக்க சொல்லி சைன்ஸாக தூக்கிட்டு வர. ஐயோ என்ன காப்பாற்றுக்க சொல்லி இவன் எரிச்சிட்டு ஓட. அவ்வளோதான். அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸும் எங்கள் பக்கம் வராதரான்னு சொல்ல, அவன் ரொம்ப தச்சு வெட்ட போகிறான்னு சொல்லி இவனுங்க எல்லாம் தெரிச்சு ஓடுறானுங்க. ஒரு கட்டத்தில் இவங்க கூட வந்து அந்த பொண்ணு மட்டும் மாட்டிக்க அவ்வளோ ஐயோ சைக்கோ என்னை துரத்திக்கிட்டே வரான். அவன் தேடிக்கல் துரத்திக்கிட்டே ஏமா என் முன்னாடி வர ஓரம் போ அப்படின்னு சொல்லி கத்திட்டே ஓட. அந்த பொண்ணுக்கு வித்தியாசமாக இருக்குது. அந்த நேரத்தில் மரத்தை பார்த்து முட்டிடுறா. கீழே விழுந்த அவளும் என்னது நம்மளை பார்த்து ஓரம் போன்னு சொன்னா,
அப்புறம் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இங்கே ஐயோ தன்னந்தனி காட்டில் என்ன விட்டாங்களேன்னு சொல்லிட்டு டென்ஷனில் மரத்தை பார்த்து ஒரு உதை. அந்த மரத்தில் இருந்த கிளையும் ஏதோ உடஞ்சிருக்கும் பொழுது அது அப்படியே இப்படி கரெக்டாக சாஞ்சிருந்து வயிற்றுல சொருகிற இவ சம்பவ இடத்துலேயே செத்து போயிடுறா. அப்போ தான் தம்பிக்காரன் பேசுகிறான், என்னோட அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக தம்பி பேசி எங்கள் அண்ணன் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி சோகம் அழுவானா. கதவை திறந்துக்கிட்டே அண்ணன் வருவானா, டே அண்ணா எங்கடா போன அவன் அப்படின்னு பேசிட்டு துப்புவான். வாய்க்குள்ளே தேனி வருமா, டே நான் அப்போவே அந்த கொலையை கூட்டு கலைக்க சொன்னேன்லடா அப்படின்னு சொல்லி கத்துவானா. அவ்வளோதான் அண்ணா அப்படின்னு சொல்லி இவன் பேச மூஞ்சி ஃபுல்லாக பனையாறுக்கல் மாதிரி குத்தி இருக்கும். அந்த ஒவ்வொரு முள்ளாக எடுக்கும் போது டே வலிக்குதுடா தம்பி அப்படின்வானா. அப்போ தான் அவன் அண்ணன் சொல்லுவான், டே நான் உன்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்தேன், உன்னை தேடி தான் வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா, அப்போ திரும்ப இங்கே தான் வருவாங்க, நான் அது வரைக்கும் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல அண்ணனுக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்புறம் என்ன சொல்லுவான், அண்ணன் தம்பி நான் பெரிய பெரிய வேலைலாம் செய்யணும், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். சரி நான் தலையாட்டி விட்டு அந்த பொண்ணுக்கு போய் ஹெல்ப் பண்ணுவேன். இப்படி தனியாக விட்டியாடா பாடு, ஏன்டா இப்படி புலம்பு விட்ட அண்ணனை, நீலாம் நல்லா இருப்பியா அப்படி சொல்லிட்டு நம்ம சோகமாக பேசிக்கிட்டு இருக்க. அந்த பக்கம் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸை காட்டுறாங்க, டே இவன் ரத்தம் நார் நரம்பு எல்லாத்துலேயும் சைக்காத்தனை ஊறி போயிருக்கு, அப்பேற்பட்டனால தான் இந்த மாதிரி கொலை பண்ண முடியும், பாரு எப்படி பேட்டர்ன் படி கொண்டிருக்கான், உன் கேர்ள் ஃப்ரெண்டே கொண்டுட்டா, நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க ஒரு ஸ்கெட்சு போகிறாங்க, மச்சி நான் இந்த பக்கம் போகிறேன், அண்ணனை பார்த்துக்கிறேன், நான் தம்பியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க பிளான் பண்ணி ஆளுக்கு ஒரு திசையை பிரிஞ்சு போயிட்டுருக்க. அந்த பக்கம் பார்த்தா தம்பிக்காரனை காட்டுறாங்க. அவன் பார்த்தா இதை ஒரு மரம் மாதிரி ஒரு பாக்ஸ் ஷேப்பில் ஒன்று வச்சு இதில் நான் பிளான்ட் வளர்க்க போகிறேன்னு சொல்லிட்டு ஆணி அடிச்சிட்டு இருப்பான். ஹீரோயின் என்ன பண்ணுவா, நான் ஹெல்ப் பண்ணுறேன், இல்லை வேணாங்க உங்களுக்கு எதுக்கு இந்த கஷ்டம், இல்லை பரவாயில்ல நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், ஆணி அடிக்கிற மிஷினை கையில் வச்சுப்பா. ஹீரோ என்ன பண்ணுவான், சரி இந்த பொண்ணு பண்ண ஆசைப்படுறான்னு சொல்லிட்டு ஒயர்லாம் செட் பண்ணி இப்போ அழுத்துங்க, சும்மா கத்த 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 கத்தன்னு அழுத்த. ஹீரோ சிரிச்சிட்டு இருந்தவன் மூஞ்சியை மாறி போச்சு, இவட்ட கொடுக்காமலே இருந்திருக்கலாமோ அப்படின்னு அவன் மூஞ்சியை மாறி போயிட்டுருக்க. அப்போ அண்ணனை காட்டுறாங்க, அவனோட தம்பி சொல்லி புலம்பிகிட்டே இருப்பானா. அந்த இடத்துக்கு பார்த்தா கண்ணாடிக்காரன் வந்திருப்பான். வேறு வழியில் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு இவனை கொண்டாகணும்னு சொல்லி கையில் கத்தி எடுத்து இப்படி எட்டி பார்த்து வேன்னு வீசுவான். கத்தியை காணும், என்னது வீசின கத்தியை காணுமே, கீழே பார்த்தா காலில் சொருகி கிடக்கும். ஐயோ காலில் குத்திருச்சே சொல்லிட்டு அந்த கத்தியை இப்படி எடுக்க அப்படியே சைலண்ட்டாக ஓரம் ஒதுங்கி அந்த கத்தியை எடுத்துடுறான். அப்படியே கட் பண்ணி நான் தம்பிக்காரன் இருக்க இடத்த காட்டுறாங்க. அங்கே 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டானுங்க, கிட்டத்தட்ட கிட்ட வந்துட்டு இருக்கானுங்க. அவ்வளோதான் இவன் சோழியை முடிச்சலாம் சொல்லி வரும்போது ஹீரோனி எந்திரிச்சின்னு, டே நீங்களா எப்படிடா இருக்கீங்கன்னு பேச. அவ்வளோதான் நம்ம தம்பிக்காரன் எந்திரிச்சு நிற்க. அப்போது ஒரு பாட்டு வரும் பாருங்க, அந்த பாட்டுக்கு இவன் சிரிக்க அவன் ஜாலியாக தான் சிரிப்பான். ஆனால் பார்க்குற இவனுக்கு 2 பேருக்கும் ஏற்கனவே அள்ளு விடுமா, இவன் வில்லத்தனமாக சிரிக்கான்னு சொல்லிட்டு இவன் ஃப்ரெண்டு ஒருத்தனப்பா முன்னாடி முந்திட்டு வருவான். காலை தண்ணியில் வைப்பான், அங்கே ஏதோ ஒயர் கிடக்கும், அதில் அப்படியே மாட்டிட்டு கரண்ட் அடிப்பட்டு காக்கா மாட்ட சிறுன்னு சுருண்டடிச்சு கீழே விழுந்துறான். கண்ணாடிக்காரனும் டே ஒன்றா சும்மா விட மாட்டேன்னா இவன் ஓடி வர ஒயர் மேலே காலை போட்டு சும்மா ஒரு பெட்டிக்குள்ளே போய் விழுவா. அதை நம்ம மீனை அழகாக கோலம் போட்டு வச்சிருப்பா அணியா அதில் போய் விழுக. அவன் ஜஸ்ட்டு மிஸ்ஸு நான் தப்புச்சிட்டேன்னு சொல்லுவானா. இவன் வச்சிருக்க ஹாக்கி ஸ்டிக்குனாங்க வானத்திலே பிறந்த சத்துன்னு மண்டையில் வெட்டி. அவ்வளோதான் அவன் சம்பவ இடத்துல செத்து போயிடுறான். இதை பார்த்த மீனாவும் ஐயோ கொலை பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த இடத்துல அண்ணன் ஓடி வந்து டே தம்பி அப்படின்னுவான். என்னாச்சு, டே நான் பாட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தேன், எவனே தெரியல ஒருத்தர் திடீர்னு மிஷினுக்குள்ளே வந்துட்டான், என் கையிலே கண்ணு முன்னாடி துண்டு கெச்சப் சாஸ் மாதிரி வெளியே பிச்சுக்கிட்டு வந்தான்டா அப்படின்னு சொல்லுவானா. அப்போ தம்பி கேட்பாம இருங்க, சரி அவன் உசுரோடு இருக்கானா, டே கெச்சப் சாஸ் ஆடு தெரிச்சிட்டான்ற ஏன்டா நீ வருது அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து கத்த. தம்பியும் இங்கே பாருண்ணா, டே நானாச்சும் ஒருத்தரை கொண்டு நீனோட 2 பேரை கொண்டு வச்சிருக்கேன் அப்படின்னு இவங்க ஐயோ கொலை பண்ணிட்டுமே சரி பதறிக்கிட்டு இருக்க. இவங்களும் ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோம் என்ன பண்ணுறது கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க பதறிக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ தான் இவங்க ஃப்ரெண்டு ஒருத்தனை அனுப்பிச்சி விட்ருப்பாங்க, போலீஸை கூட்டு வாடான்னு. அவனும் உடனே கையோட போலீஸை கூட்டு வந்துட்டு இருக்க. வந்த போலீஸை உடனே செக் பண்ணி பார்க்குறாங்க, அங்கே டெட் பாடி இங்கே டெட் பாடி இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இவனுக்கு ரொம்ப கொடூரமானவனுங்க போல இருக்கேன்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பியும் பிடிச்சிடுறானுங்க. ஒரு போலீஸ் என்ன பண்ணுறாரு, கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுக்கிட்டு காருக்கு சைடில் போய் விசாரிச்சுட்ருக்க. இவரும் 2 பேரும் சிங்க மாதிரி கூப்பிட்டு வந்துட்டு 2 பேர் படுங்கடா, கையை தூக்கி பின்னாடி வைங்கடா, உண்மையை சொல்லுங்கள் எப்படி நடந்துச்சு, யார் ஃபஸ்ட்டு கொலை பண்ணீங்க அப்படின்னு கேட்க. சார் சத்தியமாக சொல்லுவோம் சார், அவங்க 2 பேர் தானாக வந்தாங்க, தானாக செத்து போயிட்டாங்க சார். தம்பிகளா என் காதில் பூ சுத்தாதீங்க, எப்படா தானாக வந்து தானாக சாவானுங்க சார், உங்கள் அம்மா மேலே சத்தியமா எதுக்கடா எங்கள் அம்மா விளக்குறீங்கன்னு சொல்லி போலீஸ்காரன் கோவப்பட்டு இருக்க. அப்போ அங்கே இருக்கிற தூண் மேலே கையை போனால் டக்குன்னு அது படி காணாமல் போயிடுது. அப்போ சொல்கிறான், சார் கொஞ்சம் தள்ளுங்கன்னு சொல்லி அந்த தூணு என்ன ஆகுது உடஞ்சி போய் சத்துன்னு ஒரு ஆணி மண்டையில் இறங்க. அவ்வளோதான் இவரும் மண்டையை போட்டார். டே கொலைக்காரர்களை உங்களுக்கு சும்மா விட மாட்டேன்னு சொல்லி என்ன பண்ணுறான், அவங்க அப்படியே ஒரு சண்டை நடக்குது. அப்போ பார்த்தா சட்டிக்குள்ளே கையை விட்டு கையை சுட்டுக்கிட்டு மண்டையில் ஆணி இறங்கிட்டு மூணாம நெஞ்சில் இறங்கிட்டு போலீஸ்காரன் அந்தல சிந்தலாக வெளியே வந்து நிற்க. டே இவங்க ரொம்ப கொடூரமான ஆட்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பொறுமையாக வந்து போலீஸ்காரன் கீழே விழுவானா டப்புன்னு சுட்டுருவான். அங்கே பார்த்தா ஏதோ பெட்ரோல் லீக் ஆகிருக்கும் போலுக்கு அது அப்படியே புஃப்னு நெருப்பு பற்றிக்க
அங்கே இருக்க அசிஸ்டண்ட்டு ஐயா எரியுது காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. தம்பியும் அண்ணன் என்ன பண்ணுறாங்க, எப்படியாச்சும் காப்பாற்றுன்னு சொல்லிட்டு இருக்க. அண்ணன் துணி வச்சு அடிச்சிட்டு இருக்கான் நெருப்பு அணைக்கிறதுக்கு. தம்பி உடனே இதோ நான் காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு 2 பாட்டிலில் ஏதோ தூக்கிட்டு வந்து ஊற்ற பார்த்தா அது பெட்ரோல். அவ்வளோதான், அது சும்மா குப்புன்னு பற்றிக்க. அப்படியே பற்றினதுன்னா கார் வரைக்கும் போய் டப்புன்னு கார் வெடிக்குது. முடிச்சுட்டு அந்த இடத்த காட்டுறானுங்க. அப்படியே புகையாக கிளம்புமா. அப்போது தம்பிங்களா நீங்களோட உசுரோட தான் இருக்கீங்களா, நாங்கள் எப்படா சாவோம், உங்களை உசுமா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனுக்கு கோவத்தில் கண்ணை எடுத்து சுட ஆரம்பிக்க. 2 பேரும் தெரிச்சிட்டு போய் உள்ள வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிறானுங்க. அப்போ அண்ணன் சொல்கிறான், எப்பா இதெல்லாம் பேசி தீர்த்துக்கலாமா, உன்னை தீர்த்துட்டா நான் பேசுவேன்னு சொல்லிட்டு அவன் கோவத்தில் சுட ஆரம்பிச்சிடுறான். வேறு வீட்டுக்குள்ளே பூந்துட்டு இவனுங்களும் என்ன பண்ணுறதுல முழிச்சிட்டு இருக்க. தம்பிக்கார சொல்லுவான், அல்ல நம்ம பங்களாவை உடைக்கிறாங்களா, பாவி நாளைக்கு அடுத்த நாளைக்கு உடையிற மாதிரி இருக்க வீட்டை பங்களான்னு சொல்கிற பார்த்தியாடா டே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் புலம்பிட்டு இருக்கு. அவன் விடாமல் தொடர்ந்து சுட்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் இவனுங்க பிளானை பண்ணிவிட்டு பப்ஜியில் வர மாதிரி மண்டையில் ஒரு ஷீல்டு, கையில் 2 தோசை தாவை தூக்கிட்டு வெளியே தம்பிக்காரன் வர. அவன் சுட்டதுக்கும் இதுவும் ஆகலை, ஏதோ ஃபேஸில் அந்த ஃபயர் இது போட்டிருந்ததுனால அப்படியே சும்மா வெளியே கீழே உட்காந்துக்கிட்டு ஆணி அடிக்கிற மிஷின் வச்சு சட்ட அடிச்சிட்டு இருக்க. அவனுக்குள்ளே பயந்துட்டு அவனுக்கு பதிலுக்கு சுட்டுட்டு இருக்க. அண்ணன் பின்னாடி வந்து அவனோட நாய்க்குட்டியை காப்பாற்றிடுறான். இவனுங்களும் சுடலான்னு பார்க்குறானுங்க. புல்லட் தீர்ந்து போயிடுச்சு. அண்ணனை எதுவும் பண்ண முடியல. அண்ணன் உடனே நாய்க்குட்டி அவுத்து விட்டு குடுன்னு ஓட இவனுங்க 2 பேரும் நில்றான்னு சொல்லி துரத்திட்டு போயிட்டு இருக்கானுங்க. ஒரு கட்டத்தில் அண்ணன்காரனை கட்டி போட்டு மரத்தில் சும்மா சொத்துன்னு ஹாக்கி ஸ்டக்காக அடிச்சுக்கிட்டே இருக்க. அண்ணனும் சொல்லுவேன், தம்பி நீ சொல்கிறவங்க யாரும் என்ன கொல்லலப்பா, அவனுங்களே தான்ப்பா செத்தானுங்க, ஏன்பா புரிஞ்சிக்க முடியல இவன் புலம்பிட்டு இருக்க. அப்போ அந்த இடத்துக்கு அண்ணான்னு சொல்லி கத்திக்கிட்டே தம்பி வரான். வந்த தம்பியும் ஹீரோனியும் அண்ணனை பார்த்துற, ஏன்டா எங்கள் அண்ணனை அடிக்கிறீங்க சொல்லி அவங்க அழுந்துக்கிட்டே கத்திக்கிட்டே ஓடி வந்து அண்ணா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்க. அப்போ பொண்ணு சொல்கிறா, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதெல்லாம் தப்பு, இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி பேசிடுவாளா. அவன் ஹீரோனி பேசுறதை கண்டுக்காம, உனக்காக யார் வந்தேன்னு சொன்னா ஃபோனை மேலே குடின்னு சொல்லி ஜெர்கின்குள்ளே ஃபோனை எடுத்துகிட்டு, அப்பாடா ஒரு வழியாக ஃபோன் கிடச்சிருச்சு, இப்போ நீ செத்தா சாவாடிப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி இவன் பேச. அப்போ கூட இருக்க ஃப்ரெண்டுக்காரனும் நம்ம பயபலையை அடித்து போட்டுட்டு அவன் ஃபோனை தூக்கிட்டு ஓடிடுறான். அவ்வளோதான், இவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போது அண்ணங்கார சொல்லுவான், கர்மா இஸ் பூமராங், உனக்கு பார்த்தியா கர்மா அவனை அடிச்சிருச்சுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. ஓன ஃப்ரெண்டோ திரும்ப மச்சா என்னை காப்பாற்றுடா தெரிச்சிட்டு வரேன். என்னன்னு பார்த்தா இவங்க கூட கேங்கில் இருந்த அந்த பொண்ணு இப்போ ஒரு டீமன் ஆடா மாறிட்டா. அவள் பாடு மேனு வாழை நான் காட்டிக்கிட்டு மேனு கத்திட்டு அட்டாக் பண்ண வர. இவனுங்களாம் பதறானுங்க ஐயையோ அப்படின்ட்டு. அந்த வந்த பொண்ணும் என்ன பண்ணுறா, கரெக்டாக ஃப்ரெண்டு ஒருத்தனை அட்டாக் பண்ணிடுற. இவங்களாம் தெரிச்சு வீட்டுக்கு ஓடிடுறானுங்க. அப்போ இதை கட் பண்ணி ஒரு சர்ச் ஃபாதரை கட்டுறாங்க. கோமா ஸ்டேஜில் இருக்க அந்த மனுஷனும் எந்திரிச்சு, என் மாஸ்டர் சொன்னதை நான் நிறைவேற்றி ஆகணும், ஏறா அந்த புக்கை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு புக்கை எடுத்துகிட்டு விறுவிறுன்னு எங்கேயோ கிளம்புறாரு. அப்புறம் கட் பண்ணி இந்த வீட்டை கட்டுறாங்க. ஹீரோவும் அவன் அண்ணனும் என்ன பண்ணுறாங்க, அடிபட்டுருக்கு சொல்லி ஆயில்மெண்ட்டில் வச்சுட்ருக்க. அப்போது இவனோட ஃப்ரெண்டு ஒருத்தனும், மரியாதையாக எனக்கு கார் சாவி கொடுங்க, நான் இங்கே இருக்க மாட்டேன், இங்கேருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன் கத்திக்கிட்டு இருக்க. அப்போது அண்ணங்காரன் சொல்கிறான், அந்த பைத்தியக்காரன் போனால் போட்டோம், இந்த சாவி அவன்கிட்ட கொடுன்னு சொல்ல. ஹீரோனியும் யோசிக்கிறா. அதுக்கப்புறம் அவன் பேசுகிறாளா, நீ பேசுகிற நேரம் அடிக்குது குடி அப்படின்னு சொல்லி அவன் சாவி வாங்கிட்டு அவன் பாட்டு போகிறான். கதவை இப்படி திறக்கிறான். அவனோட இன்னொரு ஃப்ரெண்டு, மச்சா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கழுத்தை பேய் மாதிரி திருப்பி காமிக்க. அவ்வளோதான், ஐயாயோன்னு சொல்லி இவன் தெரிச்சிட்டு உள்ளே ஓடி வந்துடுறான். அவனை உள்ள ஃப்ரெண்டுக்காரன் உள்ளே குதிச்சு வந்துட்டு இவங்க அட்டாக் பண்ண வர என்ன பண்ணுறது தெரியலையா. அப்போ ஃப்ரெண்டு பயப்படாமல் பேய் ஃப்ரெண்டை பார்த்துட்டு, இங்கே பாரு $10,000 மதிப்புள்ள ஒரு பேப்பர், மந்திர பேப்பர், இதை வச்சு உன்னை என்ன பண்ண போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லி ஓடிடு. ஜூம் காலி என்ன குழந்தைக்கு இருக்கிற மாதிரி ஒரு டிராயிங் வச்சு நம்மளை ஜூம் காலின்றான் அப்படின்னு சொல்லி ஒரு பவரை காட்ட அந்த பேப்பர் எரிஞ்சு போயிருது. அப்புறம் மண்டையை போட்டு கடின்னு கடிக்கிறான். இவங்களும் என்ன பண்ணுறது தெரியாமல் அந்த பைப்பிலே தூக்கி இவங்க ஸ்டோர் ரூம் இருக்க இடத்துல வீசிற. ஒரு வழியாக தப்பிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அண்ணங்காரன் தம்பி சந்தோஷப்படுற கொஞ்ச நேரத்தில் அந்த கதை உடைக்க பார்க்குறான். டக்குன்னு இவங்க அது மேலே உட்காந்துக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க, ஐயோ போக மாட்டேங்கிறானேன்னு. அப்போ தம்பி சொல்ல பாருங்க, அதுக்கு தான் சொன்ன புது வீடு வந்தால் பாலாபிஷேகம் பண்ணணுன்றது, பண்ணதுலேருந்து பிரச்சனை பார்த்தியா. உடனே என்ன ஆகுது, அந்த டீமனுக்கு இந்த பாடி செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான், அவன் உடம்புக்குள்ளே புகுந்துருது. அப்புறம் இவங்க 2 பேரையும் போட்டு புரட்டி எடுக்கிறதுக்காக அது வெளியே வந்துட. அந்த நேரம் சர்ச் ஃபாதர் வந்துடுறாரு. அவருக்கு தெரிஞ்ச மந்திரத்தை போட்டு அந்த பேயை துரத்தலான்னு பார்த்தா அது இவரை 4 காட்டு காமிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸு இவனுங்க 2 பொலன்னு பொழந்துட்டு இருக்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க எல்லாம் கீழே விழுந்துட்டானுங்க. வலிக்குத உடம்பெல்லாம் என்ன பண்ணுறதே முழிச்சிட்டு இருக்கும்போது அப்போ தான் இங்கே பார்க்குறானுங்க, இவங்க போட்ட சண்டையில் பெட்ரோல் கேனு அப்படியே அந்த இடம் ஃபுல்லாக தெரிச்சு கிடக்குது. அதை பார்த்துட்டு, நாங்கள் சாக மாட்டோம்டா, நீ தாண்டா சாவன்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட இருக்க லைட்டரை ஆன் பண்ணி விட்டுற. அவ்வளோதான், குபுன்னு பற்றிக்குது. கேஸ் வேறு அங்கே ஆனில் இருக்கா, பட்டாலில் வெடிச்சு பறந்துட்டு போய் விழுகுது அந்த டீமன். அப்புறம் வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்த டீமனும் அதோட படைகளை கலைப்புறோன்னு சொல்லி செத்து போனவங்க 2 பேரும் எழுப்பி விட்டு சண்டைக்கு இறக்கி விட்டுற. அப்போ அண்ணன் சொல்கிறான், தம்பி நான் ஒரு விஷயம் சொல்லணும், நீ அந்த பொண்ணு கூட போயிரு, அந்த சர்ச் ஃபாதரை காப்பாற்றிக்கோ, நான் பார்த்துக்கிறேன், நீ வாழ வேண்டிய வயசுரா, நீ நிறைய விஷயத்த பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அண்ணா நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, ஆனால் படுமாவே விட்டு ஓடிட்டியாடா. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அண்ணனால் தனியாக சமாளிக்க முடியும்னு சொல்லி தம்பி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அப்போ சர்ச் ஃபாதர் சொல்கிறாரு, இதை தடுக்க ஒரு வழி தான் இருக்குது, சில்வர் புல்லட் கன்று இருக்கும்,
அதை மட்டும் எடுத்து இந்த சாத்தான் நெத்தி போட்டில் சுட்டினா செத்து போயிடும் அப்படின்னு சொல்ல இவ்வளோ அந்த புல்லட் எங்கே இருக்குன்னு சொல்லி தேடி எடுத்து கண்டுபிடிச்சிட்றா. அதான் ஆணி அடிக்கிற மிஷினில் வைக்க அண்ணனும் தம்பியை சாத்தான் புரட்டி எடுத்துட்டு உங்கள் 2 பேரும் கொல்ல போகிறேன்னு சொல்லி சைன்ஸாவை எடுத்து இப்படி அறுக்க வரான். அப்போது அவங்க சாக போகிறதுல நீ தான் சாக போகிறேன்னு சொல்லி அந்த ஆணி அடிக்கிற புல்லட் கன்னை வச்சு நிற்கிறா. அவ்வளோ அப்படியே ஒரு மாதிரி தயக்கப்படுறா. பார்த்தா என்ன ஆகுதுன்னு பார்த்தா தயக்கப்படுறது ஏன்னு பார்த்தா புல்லட் சுட முடியல, ஏன்னா ஒயர் அங்கே கழட்டு கிடக்குது. இதை புரிஞ்சுக்கிட்ட இவனுங்க சாத்தானோ சத்துன்னு வந்து அவள் கழுத்தை பிடிச்சி என்ன கொல்ல பார்க்குறியா ஹஹான்னு சிரிச்சிட்டு நெருக்கிட்டு இருக்க. சரி டக்குன்னு அண்ணன் தம்பிங்க என்ன பண்ணுறானுங்க, நேராக ஓடி போய் அந்த ஒயரை கனெக்ட் பண்ணி இப்போ சூடு மீனான்னு சொல்ல ஒரு எத்து நெஞ்சோட ஒரு எத்து விட்டு டக்குன்னு 8 10 சூட அவ்வளோதான் அந்த சாத்தானு அந்த சம்பவ இடத்துல சிட்டு போயிடுது.